எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற அரசியலிலே கடந்த சில நாட்களாக நடந்திருக்கும் ஒரு மிக மிக சுவையான தகவல். அது குறித்த ஒரு வேகமான அலசலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல் கலைதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன் நேரம் மீன் போகாது. தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீப காலங்களிலே பொதுமக்களுக்கும் செய்திகளை வழங்கி வருகின்றார் என்பது எல்லோரும் அறிந்ததே. இது கடந்த 1-2 ஆண்டுகளாக அவ்வப்போது முதலமைச்சர் பல்வேறு தலைப்புகளிலே பேசிவிட்டார். அப்படியாக 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு சுவையான காணொளி ஒன்று முதலமைச்சர் உடைய எக்ஸ்தல பக்கத்திலும் சோஷியல் மீடியாவிலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்நேரம் அதனுடைய கண்டென்ட் என்னங்கிறது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். பெரிய அளவிலே சோஷியல் மீடியாவில் பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாகவும் பல பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் விவாத பொருளாகவும் அது ஆகியிருக்கிறது. தன்னுடைய பல அரசு பணிகள் மட்டுமல்லாமல் கட்சியினுடைய சாதனைகள், கட்சிக்கு, தமிழக மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கும் தேர்தல் வாக்குறுதிகள், தேசிய தளத்திலே தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு இடத்தை பதித்திருப்பது, மத்திய அரசிடம் தமிழகத்தினுடைய உரிமைகளை போராடி வாங்கியிருப்பது, மத்திய அரசோடு சண்டை போட வேண்டும் என்று சொன்னாலும் கூட தமிழகத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய இனம், மொழி மற்றும் சமுதாய கட்டமைப்பை பாதுகாப்பது, இப்படி பல விஷயங்களை தன்னுடைய கட்சியும் தானும் செய்திருந்தாலும் கூட சமீப நாட்களிலே தனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பெருவாரியாக தமிழக மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், மாணவிகள் இவங்கெல்லாம் தன்னை அப்பா என்று அழைப்பதை, வாஞ்சியோடு அழைப்பதை நினைத்தால் தனக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் சாதனையாகவும் இருக்கிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி தலைப்புகளை ட்ரோல் செய்வது அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்தது. அப்படியாக இதுவும் ஒரு ட்ரோல் செய்வதாக இருந்தாலும் கூட சந்தேகமே இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. காலஞ்சென்ற முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த பொழுது கட்சியினுடைய துணை முதல்வராக மு க ஸ்டாலின், அதாவது முதல் சென்னை நகர மேயராகவும் அதற்கு பிறகு துணை முதலமைச்சர் பதவிக்கும் நியமிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்திலே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தளபதி என்ற ஒரு அந்த அடைமொழி இருந்தது அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். பிறகு என்ன காரணத்தினால அந்த தளபதிங்கிற அந்த அடைமொழி மெல்ல மெல்ல விலகி அதன் பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் என்று தான் அவர் அழைத்து வரப்பட்டார். இப்பொழுது இந்த முதலமைச்சருடைய பேச்சுக்கு பிறகு ஸ்டாலின் அப்பா என்று அவர் அழைக்கப்படக்கூடும் என்று பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. தமிழக அரசியலை பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கலி, வரலாற்று ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அரசியல் ரீதியாக இங்கே காலம் கடந்து நிற்கும் அரசியல் பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு சிலரில் பெரும்பாலும், அதாவது தமிழகத்திலே ஹூ ஹேஸ் மேட் அ மார்க், யார் இங்கே மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்கள், வரலாற்று ரீதியாக கட்சி சார்பற்ற தலைவர்கள் யார் என்று பார்த்தோன்னாக்க எல்லோரும் தந்தை பெரியார் என்று தான் பெரியார் ராமசுவாமி, ஈவே ராமசுவாமி அவர்கள் அழைக்கப்படுகிறார். அதே போல் சி.என். அண்ணாதுரை அவர் பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்படுகிறார். சற்று முன்னர் நம்ம பேசிய திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த கருணாநிதி கலைஞர் கருணாநிதி என்றும் அழைக்கப்படுகிறார். இப்படியாக அதே போல் அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு அடைமொழி அவருக்கு காலம் கடந்து நின்றிருக்கிறது. அதே போல் அதன் பிறகு ஆட்சி செய்த அம்மையார் ஜெயலலிதா புரட்சி தலைவி ஜெயலலிதா. ஆக இன்றைக்கி கட்சி ரீதியாக இல்லாமல் பொது வெளியிலே கூட இவங்களையெல்லாம் பேசும்பொழுது யாராக இருந்தாலும், அதாவது உதாரணத்துக்கு இப்போ நான் பேசும்பொழுதே கூட கலைஞர் கருணாநிதி, பேரறிஞர் அண்ணாதுரை, தளபதி ஸ்டாலின், இப்படி அந்த அடைமொழிகளோடு சேர்த்து பேசுவது ஆல்மோஸ்ட் நேச்சுரலாகவே வருது. ஆக இது கட்சி சார்புடைய விஷயம் என்று சொல்ல முடியாது. கட்சி சார்பற்று பொதுவெளியிலே பேசும் பொழுது இந்த தலைவர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது காலம் கடந்து நிற்கின்ற தலைவர்கள் யாருன்னு பார்த்தாக்க இவர்கள் எல்லாமே இந்த அடைமொழியாலே மக்களால் பாப்புலராக, பெருவாரி மக்களால் அன்பாக அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த அடைமொழி அழைப்பை போல வரலாறு தாண்டி அல்லது வரலாற்றினுடைய பக்கங்களிலே முதலமைச்சர் ஸ்டாலின் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு அந்த ஆசை தான் இந்த அப்பா ஸ்டாலின் என்ற ஒரு அடைமொழி வருவதற்கு காரணம் என்று பலரும் சொல்லுகிறார்கள்.
அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏற்கனவே வந்து தளபதி ஸ்டாலின் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு வந்து இப்பொழுது அந்த தளபதி ஸ்டாலின்கிறது ஏன் வந்து பெரிய அளவில் பயன்பாட்டில் இல்லை என்று சொன்னாக்க, அதற்கு பிறகு சமீபத்திலே தமிழக வெற்றி கட்சியின் மூலமாக நடிகர் விஜய் வந்து மக்களுடைய மனங்களிலே பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கிறார். அவர் வந்து தன்னை வந்து தளபதி விஜய் என்று தான் பெருவாரியாக அழைக்க சொல்லி இருக்கிறார், அல்லது அப்படி தான் அவருடைய ரசிகர்களும் பொதுமக்களும் பெருவாரியாக தளபதி விஜய் என்று அழைப்பது ஒரு சகஜமான ஒன்றாகிவிட்டது. அந்த அடிப்படையிலே பார்த்தால் முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இப்போது வந்து தளபதி என்று அழைப்பது சரியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுங்கிற சந்தேகமே கிடையாது. அதனால் ஒரு வைட் அக்செப்டன்ஸ், பெருவாரியாக இளைஞர்கள் பொதுமக்கள் இவரிடையே வந்து தனக்கும் அன்பும் மரியாதையும் இருப்பதை நிலைநிறுத்துவதற்காக அன்பும் மரியாதையும் பொதுமக்களிடம் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கும் அல்லது இருக்கக்கூடும் என்ற அந்த ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் மிக அந்த கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணி மிக சிந்தித்து ஆழமாக சிந்தித்து, சரி இனி வந்து அப்பா ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் இருந்தால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நல்லது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்லது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வரலாற்றின் பக்கங்களில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் வந்து ஒரு தலைவருக்கு அப்படி ஒரு அடைமொழி தேவை அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியம் இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே வந்து இனிவரும் காலங்களிலே வருங்காலம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி எப்போது பேசினாலும் அது 5 ஆண்டுகளுக்கு பின்னர் இருந்தாலும் சரி, 10 ஆண்டுகளுக்கு பின்னர் இருந்தாலும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி வரலாறு பேசும் பொழுது அப்பா ஸ்டாலின் என்ற ஒரு ஸ்தானத்திலே ஸ்டாலினை வைத்து பேசினால் அது வந்து கட்சியினுடைய எதிர்காலத்திற்கும் கட்சியினுடைய கொள்கை பிடிப்புகளுக்கும் கட்சி வந்து திராவிட கொள்கைகளை வந்து மிக இறுக பற்றி தமிழ்நாட்டை பாதுகாத்தது அப்படிங்கிற வரலாற்றின் பக்கங்களிலே பேசப்படும் பொழுது இங்குள்ள தமிழின மக்களுடைய அப்பா ஸ்தானத்திலே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நாட்டிற்கு வந்து பல நல்லதுகளை செய்திருக்கிறார். அதற்கு முன்னர் அவருடைய தந்தையான கலைஞர் கருணாநிதி, அவருக்கு முன்னர் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணாதுரை, இவர்களெல்லாம் தாண்டி ஒரு வரலாற்று ரீதியாக ஏற்கனவே இந்த ஆட்சி ஆரம்பித்த பொழுது திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு பெயர் முதல் முறையாக கொண்டு வரப்பட்டது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை வந்து தமிழ் சொல்லாடல்களை பயன்படுத்தி தான் ஆட்சி அமைப்பதை பற்றி பேசுவார்கள். ஆனால் முதலாக வந்து ஒரு ஆங்கில சொல்லாடலோடு ஒரு திராவிட மாடல் கவர்னன்ஸ், திராவிட மாடல் ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்லி தான் இந்த ஆட்சி வந்தது. அப்படியாக மெதுவாக அந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு தேசிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு ஆகிவிட்டது. தேசிய அளவில் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பற்றி விவாதங்கள் வரும்போதும் சரி, பாராளுமன்றத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பிஸ் எல்லாம் பேசும் போதும் சரி, அல்லது பொதுவெளியிலே வந்து கட்சியினுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் பேசும்போதும் சரி, எல்லோருமே வந்து இப்போ வந்து அந்த திராவிட மாடலுங்கிறது கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொண்டு பேசக்கூடிய அல்லது விவாத பொருளாக ஆகிவிட்டது. அப்படியாக எப்படி அந்த திராவிட மாடல் ஆட்சியை நிறுவி அப்பாஸ்தானத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நாட்டை காப்பாற்றினார் அப்படின்னு நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் நிறுவுவதற்கான ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினுடைய தொடக்கம்தான் முதலமைச்சர் அவருடைய இந்த காணொளி அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் இன்னும் உண்மையில் சொல்லப்போனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு பெரிய அளவிலே வந்து அன்று இந்த தேர்தல் கட்டமைப்பை அல்லது தேர்தல் எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் நடத்தக்கூடிய பிரசாந்த் கிஷோர், அதே போல் இன்றைக்கு வந்து விஜயோடு இருக்கிற ஆதவ அர்ஜுனா, இவர்களெல்லாம் வந்து சேர்ந்து தான் அன்றைக்கு வந்து தேர்தலை எப்படி சந்திப்பது, என்ன விதமான மார்க்கெட்டிங் ஸ்லோகன்ஸை வைக்கிறது, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு, இப்படி போன்ற அந்த யாரும் மறக்க முடியாத சொல்லாடல்களை எல்லாம் கொண்டு வந்தது அந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி வகுக்கின்ற கம்பெனிகள் தான். இப்பொழுது வந்து தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியேதாவும் அதன் தலைவர்களுக்கும் பெரிய அளவிலே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கிறது பென் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அந்த பென் நெட்வொர்க் நிறுவனம் வந்து யாருடைய நிறுவனம் அப்படிங்கிறது பெருவாரியாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். திரு சபரீசன் அவருடைய நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெண் நிறுவனம் தான் இப்பொழுது வந்து முதலமைச்சர் சம்பந்தப்பட்டு துணை முதல்வர் சம்பந்தப்பட்ட இந்த மார்க்கெட்டிங் பிராண்டிங் விஷயங்கள்லாம் கவனித்து வருகிறார்கள். அவர்கள் கொடுத்த ஐடியா தான் இந்த முதலமைச்சர் வந்து தன்னை வந்து மக்கள் அப்பா என்ற அன்போடு அழைப்பது தனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த பேச்சை கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு மிக
நன்றாக ஆழமாக சிந்தித்து வருங்காலத்தை மனதிலே கொண்டு எப்படி வருங்காலம் முதலமைச்சரை நினைவு கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த ஆட்சியை வருங்காலம் எப்படி நினைவு கொள்ள வேண்டும், அதை எப்படி வருங்காலங்களில் மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி இப்போ எல்லோரும் பேசுகிறது மார்க்கெட்டிங் திராவிட மாடல்னு பேசுகிறோமோ அதே போல் அப்பா ஸ்டாலின் என்ற அந்த பேச்சு இன்னும் வலுவாக இன்னும் பெரிய அளவில் மக்களிடையே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு துவக்கம் தான் இது அப்படின்னு சொல்லுகிறார்கள். இன்னொரு சுவையான தகவலும் சொல்லப்படுகிறது. இது கொஞ்சம் மாறுபட்ட ஒரு தலைப்பு, மாறுபட்ட ஒரு கண்ணோட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே இப்போ இந்த ஆட்சியிலே விளையாட்டுத்துறை அமைச்சராக தன்னுடைய ஆட்சி பணியை துவங்கிய முதலமைச்சர் துணை முதல்வர் மன்னிக்கும் இளைஞரணி தலைவராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு துணை முதல்வர் ஆகியிருக்கிறார். பல முக்கியமான அரசு பணிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு அனைத்து அமைச்சரவைகளும் கண்காணிக்கும் முக்கியமான பணி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய வயது மூப்பு காரணமாக ஒருவேளை பின்னொரு நாளில் அவருக்கு ஓய்வு தேவைப்பட்டால் உறுதியாக முதல்வர் பதவி பை டிஃபால்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சென்று விடுங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. அதிலே ஒரு குறிப்பிட்ட விஷயம், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதிலாக உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவார் என்று அறிவித்துவிட்டு ஆட்சி மக்கள் தேர்தலை சந்திப்பதா, இல்லை தேர்தலுக்கு பிறகு முதல்வராக இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்று அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் சிறிது நாட்கள் அது சிறிது மாதங்கள் கழித்து உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டுமா என்ற ஒரு விவாதம் அந்த திராவிட முன்னேற்ற கட்சிக்குள்ளே இருக்கிறது சொல்லுகிறார்கள். ஒருவேளை தேர்தல் முடிந்த உடனேயே முதல்வர் முகமாக உதயநிதி ஸ்டாலினை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது அப்பா ஸ்தானத்திலிருந்து நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக நீங்கள் வாக்களியுங்கள் என்று கூட தேர்தல் பிரசாரங்கள் வியூகங்கள் வகுப்பதற்கான ஒரு திட்டமும் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த விஷயங்களை மனதில் கொண்டுதான் இந்த அப்பா ஸ்டாலின் என்ற ஒரு பேச்சு தொடங்கி இருக்கிறது. அதை முதல்வரை கூட காணொலியில் வெளியிட்டு மக்களிடையே இப்படி ஒரு கருத்து நிலவ அந்த மார்க்கெட்டிங் பிம்பத்தை கிரியேட் பண்ணி இது மேலும் மேலும் மக்கள் வலுவாக இதை பேசுவதற்கான வழி செய்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். இனிவரும் காலங்களில் திராவிட முன்னேற்றங்களுடைய தேர்தல் பிரசாரம் சம்பந்தப்பட்ட காணொலிகள், தேர்தல் பிரசாரம், அந்த எலெக்ஷன் போஸ்டர்ஸ், எலெக்ஷன் கேம்பெயின் இதில் எல்லாமே பெரிய அளவிலே முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அப்பா அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவிலே பிரயோகப்படுத்தப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆனால் காலம் கடந்து இதற்கு முன் சொன்ன தலைவர்கள் குறிப்பாக எப்படி பெரியார் அவர்களை தந்தை பெரியார் என்று அழைக்கிறார்களோ, அண்ணா அவர்களை பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கிறார்களோ, கலைஞர் கருணாநிதி அப்படின்னு அழைக்கிறார்களோ, இன்னும் சொல்லப்போனால் சமீப காலங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் என்று அழைக்கிறார்களோ, அதே போல் பெரிய அளவில் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் மக்களிடையே பெரிய அளவில் அன்பை பெற்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா என்று தான் கட்சி சார்பில், அது மட்டுமல்ல அவர் அம்மா என்று மிக வாஞ்சியோடு கோடிக்கணக்கான மக்களால் அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்தது. அதற்கு நிகராக அதற்கு பதிலடி தரும் விதமாக கூட இந்த ஒரு அப்பா என்ற அந்த காயினேஜ், அந்த சொல்லாடல் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வரலாற்று ரீதியாக எப்படி லட்சக்கணக்கான மக்கள், அதாவது கட்சி தொண்டர்கள் தாண்டி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை தாண்டி எப்படி அம்மா என்று வாஞ்சியோடு ஜெயலலிதா அவர்கள் அழைக்கப்படுகிறார்களோ, அதே போல காலம் கடந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அப்பா என்று அழைக்கப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு சுவையான பரிமாணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். வேறொரு சுவையான தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி.